Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு பிராண்டோட ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படினா நம்மளோட காரை தண்ணியே இல்லாம எப்படி குயிக்கா நம்ம வீட்லயே வாஷ் பண்றது அப்படிங்கிறது அதுக்காக ஒரு ப்ராடக்ட். இன்னொன்னு நம்ம விண்ட்ஷீல்டை எப்பவுமே வந்து க்ளீனா வச்சுக்கிறதுக்கு அந்த வைப்பரோட ஃப்ளூயிட் ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, அது மீன் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்குறீங்க, ஒன்று வந்து ப்ரோக்ளியர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட வாட்டர்லெஸ் அண்ட் தென் ரின்ஸ்லெஸ் கார் வாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இன்னொரு ப்ராடக்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வைப்பரோட ஃப்ளூயிட்குரிய ஒரு ப்ராடக்ட்டு. இந்த கிளாத்துமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்டர்லெஸ் ப்ராடக்டோட சேர்ந்து வருது. இந்த டிஸ்பென்சருமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சரியா? ஸோ இந்த மூணும் வந்து ஒரு ப்ராடக்ட்டு, இது இன்னொரு ப்ராடக்டாக உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஜஸ்ட் ஒரு டஸ்ட்டு க்ளீனர் தான். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வாட்டர்லெஸ் ப்ராடக்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ரெண்டு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின் கண்டெய்னரோட கேப்பு, இன்னொன்று இங்கே மெஷர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 ml அண்ட் 10 mlன்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ml ஆஃப் வாட்டர், அதாவது 2 கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து 2.5 ml எடுத்தால் போதும். அதுவே வந்து உங்கள் காரை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த கேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தாவே வந்து செம்ம கான்சன்ட்ரேட்டடாக ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து வருது. நல்லா வாசமாக இருக்குது. இதில் வந்து ஒரு 2.5 ml வந்து இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக அதில் ஊற்றணும்னு தேவையில்லை, உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதில் இருந்து ஒரு 2.5 ml வந்து இதில் நான் போர் பண்ணுறேன். அதில் ஆல்ரெடி வந்து நான் ஸ்க்யூஸ் பண்ணி அந்த 2.5 ml அதில் நான் வச்சுருந்தேன். அந்த 2.5 ml வந்து இதில் இப்போ நான் போர் பண்ணியிருக்கேன். நல்லா பார்க்கலாம், நல்லா ஒரு திக்காக வந்து ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னாகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த தண்ணியோடு வந்து உங்களுக்கு டைலூட் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிரும் ஆக்சுவலி. ஸோ அப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இதில் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றணும்னு தேவையில்லை, டேரெக்டாக அவங்க கொடுத்த டிஸ்பென்சரில் வந்து நம்ம இதை ஊற்றி நல்லாவே வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே அந்த லிக்விட் வந்து அந்த தண்ணியோட நல்லாவே கலந்துருது. இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி இதை நல்லா ஒரு ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோடையே சேர்ந்து வர்ற ஒரு டிஸ்பென்சர் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த தண்ணியையும் அந்த லிக்விடையும் கலந்து வச்சதை இதில் ஊற்றிடுறோம். இந்த டிஸ்பென்சரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தான் வந்து இதுவே கேரி பண்ணுது. இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த தண்ணியும் அந்த லிக்விடும் இதுக்குள்ளே நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம காரை நீங்கள் பாருங்கள், ஸோ எந்தளவுக்கு வந்து ஒரு டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டஸ்ட்டு இருக்கும்போது டேரெக்டாக இதில் நம்ம அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு டஸ்ட் ரிமூவருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வச்சுருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிளாத்தை வச்சு கூட நீங்கள் டஸ்ட்டை எடுத்து விட்டலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கம்ப்ளீட்டாக இந்த டஸ்ட்டை வந்து கார் ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன பண்ணணும், டஸ்ட்டை வந்து எடுத்து விட்ருங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம காரில் டஸ்ட்டை வந்து எடுத்து விட்டாச்சு. ஹார்ட்லி வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த லிக்யூடும் வாட்டரும் வந்து இந்த பாட்டிலில் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். கூடையே வந்து அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டோடு சேர்ந்து உங்களுக்கு 2 கிளாத் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒன்று வந்து நல்லா வெட்டை வந்து நல்லா தொடச்சி எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கணும். சரியா? இன்னொன்று ஒரு பேனலாக வந்து நீங்கள் போகணும். கார் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு துடைக்கக்கூடாது. ஒரு பேனல் நீங்கள் முடித்து கம்ப்ளீட்டாக தொடச்சதுக்கப்புறமா அடுத்த பேனல். ஸோ அதே மாதிரியே ஒரு ஏரியாவாக உங்கள் காரில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போனட் ஏரியாவில் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இங்கே நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே கிடைக்கிது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை இந்த ஸ்ப்ரே நல்லா அடித்து விட்ருங்க. ஸோ அடித்து விட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் அதை அப்படியே க்யூரிங் கொடுங்க. இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணலான்னா, இந்த கிளாத் வச்சு ஸோ நல்லா வந்து ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி வைப் பண்ணுங்கள். இப்படி சுற்றாதீங்க. ரைட்? ஸோ ஒரு டைரக்ஷனில் இந்த மாதிரி நல்லா இது தொடங்க.
தொடச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ட்ரையான இன்னொரு கிளாத் நமக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு அடுத்த லேயர் ஆஃப் நல்லா இப்படி நீங்கள் தொடச்சிடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் கிட்டத்தட்ட நம்ம தண்ணியை வச்சு க்ளீன் பண்ண மாதிரி ஃபினிஷ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு வந்து நல்லா பாலிஷ்டாகவே நமக்கு தெரியுது. சரியா? ஸோ இதே மாதிரியே இப்போ நம்ம கார் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக காரில் ஸ்ப்ரே பண்ணி 2 கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. இந்த ப்ராடக்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த சொல்யூஷனில் பாருங்கள் எவ்வளோ மீதி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த 1/2 லிட்டர் வந்து நம்ம காலி பண்ணியாச்சு. நான் இன்னும் வந்து வீலுக்கு ஆக்சுவலாக இன்னும் ஸ்ப்ரே பண்ணல. மேபி அதையும் ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் காரை பார்க்கலாம், நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு தண்ணியை கம்ப்ளீட்டாக ஒரு 5-6 பக்கெட்டை யூஸ் பண்ணி கழுவுனா என்ன ஃபினிஷ் இருக்குமோ அந்த ஃபினிஷு எனக்கு தெரிஞ்சு இதில் கிடைக்கிது. நீங்கள் இதில் பார்க்கலாம், ஓரளவு நல்ல ஷைனிங்காகவே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. நம்ம தொட்டு பார்த்தாலுமே வந்து நல்ல ஒரு ஷைனிங்கோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. கிளாஸையுமே வந்து நல்லாவே வந்து இதை க்ளீன் பண்ணியிருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போது இன்கேஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து தண்ணி ப்ரொவிஷன் இல்லை, நம்ம அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண முடியாது, இல்லை உங்கள் கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நல்ல எஃபெக்டிவாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்டான இந்த விண்ட்ஷீல்ட் வாஷர் இருக்கு இல்லையா, ஐ மீன் வாஷர் ஃப்ளூயிட்னு சொன்னோம்ல, அந்த ப்ராடக்ட் இது. ஸோ இதுவும் வந்து ப்ரோக்ளியரோட ப்ராடக்ட் தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இந்த விண்ட்ஷீல்ட் ஃப்ளூயிடோட டேங்க் வந்து உங்கள் காரில் ஃப்ரண்ட் பானட்டில் இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உள்ளே தண்ணி இருந்தது அப்படின்னா அதை பம்ப் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ட்ரைன் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக. புதுசாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 லிட்டர் வந்து தண்ணி இதில் ஊற்றணும். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கேன் வந்து ஒரு 2 லிட்டர் கேனு. ஸோ இதில் நமக்கு half the பாட்டில் வந்து இப்போ தண்ணி இருக்குது. சரியா? இந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு RO வாட்டரோ இல்லை ஒரு கேன் வாட்டர் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேங்க்கில் வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஸோ இந்த 1 லிட்டரு தண்ணிக்கு வந்து இந்த கண்டெய்னரில் நமக்கு ஒரு மெஷரிங் ஒரு போர்ஷன் இருக்குது. இதில் 5 ml வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லிக்விட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 15 mlக்கு வந்து இங்கே லிக்விட் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 ml தான் வந்து அதில் ஊற்ற போகிறோம். இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து இருக்குது. நல்ல ஒரு எல்லோ கலரில் இது இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 ml மட்டும் இதில் போர் பண்ணுறேன். ஸோ அது உள்ளே ஊற்றும் போதே தெரியுது, நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்து உள்ளே போகுது. இது இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம வைப்பரை நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது நமக்கு உள்ளே இருந்து வர அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு இந்த ஃப்ளூயிடோட சேர்ந்து வருது. அப்போது உங்களோட விண்ட்ஷீல்டை வந்து அது நல்லாவே க்ளீன் பண்ணும். இப்போ எப்படி அது ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வைப்பரை நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த ஃபோமில் அந்த மிக்ஸ் ஆன தண்ணி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ நல்லாவே வந்து அந்த ஒரு நொரா வர்றதே நம்மளால் பார்க்க முடியுது. கிளாஸை வந்து செமையாக க்ளீன் பண்ணுது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஸ்ப்ரே பண்ணுறேன். பட் இவ்வளோலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு காருக்கு உள்ளே வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நமக்கு தெரியுது. நல்லா க்ளீனாக வந்து நமக்கு என்ன ஆகுது, வைப்பரை வந்து வாஷ் பண்ணுது. அதே மாதிரியே அந்த வைப்பரோட அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே அந்த கரெக்டுன்னு இருக்கிற சவுண்டு வந்து நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக வைப்பர் வந்து ட்ராவல் ஆகுது. இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் விட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.